நாமக்கல் கொங்கு மெட்ரிக் கீரம்பூர் பள்ளி வழங்கும் தென்னங்கீற்று தமிழ் திறன் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் பெயர் என்ன? என் பெயர் ஸ்ரீசக்தி. என் பெயர் தர்சிகா. நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள்? நாமக்கல் கொங்கு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கீரம்பூர். இன்று என்ன கவிதை சொல்ல போகிறீர்கள்? மரத்தை பற்றி ஒரு கவிதை சொல்ல போகிறோம். உங்கள் பள்ளியில் எத்தனை மரங்கள் உள்ளது? சுமார் 12,000 மரங்கள் இருக்கும். 12,000 மரங்களா? அதுவும் நாமக்கல் கொங்கு மெட்ரிக் பள்ளியிலா? பேஷ் பேஷ், நீங்கள் கவிதை கூறுங்கள் பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், ஊரின் வட கொடியில் அந்த மரம். 5 வயதில் பார்த்த போதும் இப்படியேதான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்னும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனங்களில் பரவச பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடு நாவல் பழம் மரக்கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவல் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் என்னும் பெயரறியாத பறவைகளுடன் அணில்களும் காற்றும் ஊதித்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர்கள் கூட்டம் அலை மோதும். வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலா ஒளியில் படையெடுத்து வரும் பழங்கினி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளியாமில்லருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்ததாமே. விடிதும் விடியாததுமாய் துஷ்டர் கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குள்வான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. அற்புதம் அற்புதம், உங்கள் கவிதை என் நெஞ்சில் நிற்கிறது. நன்றி, மீண்டும் சுபிக்ஷா. காடு பாடல். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமணி கிளிய பார்வை குளிருமணி. காடு பொருள் கொடுக்கும், காய் கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியை குளிர்ந்த நெல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கணப்பறக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் அடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். அதிமதுரத்தலே யானைகள் தின்றபடி, புதுநடை போடும்படி, கிளியே பூங்குழல் கூவும்படி. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் திரியும்படி, கிளியை இயற்கை